சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க கோரி தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். காவிரியில் உரிய நீர் திறந்துவிடப்படாததால் நடப்பாண்டு சம்பா சாகுபடி கேள்விக்குறியாகியுள்ளது. இதனை கண்டித்தும் சம்பா சாகுபடிக்கு நீர் திறக்க கோரியும் தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 7 டெல்டா மாவட்டங்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. தஞ்சை பழைய பேருந்து நிலையம் முன்பு விவசாயிகள், விவசாய கூலிகள், அரசியல் கட்சியினர் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா ஆகியோரின் காவிரியில் நீர் திறந்து விடப்படாததை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். தஞ்சையில் போராட்டத்தில் ஈடுபட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதேபோன்று திருவையாறு, கும்பகோணம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி போன்ற இடங்களிலும் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். அண்டை மாநிலத்தோடு இருக்கக்கூடிய நல்லுறவை கெடுக்கிற வகையில் உரையாற்றி இருப்பது ஜனநாயக விரோதமானது. இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் உரிமையை நிலைநிறுத்துகிற வகையில் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற தோழமை உணர்வுள்ளவர்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மறியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய ஆணைக்கேற்ப முழு ஒத்துழைப்பையும் இந்த போராட்டத்திற்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். காவேரி உரிமைக்காக பல 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தமிழக மக்கள் போராடி வருகிறார்கள். ஆனால் அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை உருவாக்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் எந்தவிதமான முயற்சியும் எடுப்பதில்லை. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக விவசாயத்திற்கு தண்ணீரின்றி குறுவை சாகுபடி இல்லாமல் விவசாய உற்பத்தி பாதிக்கப்பட்டு கடுமையாக விவசாய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் கடை அடைக்கப்பட்டுள்ளன. சாலை மறியல் போராட்டங்களில் விவசாயிகளும் அரசியல் கட்சியினரும் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூரில் முன்னாள் எம்எல்ஏ சிவபுண்ணியம் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கோட்டூர், மன்னார்குடி உள்ளிட்ட இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டோர் கைது செய்யப்பட்டனர். திமுக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், தமாக, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். காவிரி நீரை பெற்று தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கும் தமிழகத்திற்கு உணவு படைக்கிற காவிரி டெல்டா விவசாயிகளும் தொழிலாளர்களையும் பாதுகாப்பதற்கான முயற்சியாக உடனடியாக காவிரி நீரை பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டம் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. திருச்சி ரயில் நிலையம் முன் பல்வேறு விவசாய சங்கங்களை சேர்ந்தோரும் அரசியல் கட்சியினரும் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தடுப்புகளை மீறி ரயில் நிலையத்திற்குள் நுழைந்ததால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. முழக்கங்களை எழுப்பியபடி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டோரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். இதேபோன்று மயிலாடுதுறையில் இருந்து திருச்சி வந்த ஜனசதாப்தி ரயிலை கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறிக்க முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அனைவரையும் கைது செய்தனர்.